Hi, welcome to our channel. In this video, we will talk about ஏதோ ஒரு காரணத்துக்காக group of people ஃபார்முலாவோ அல்லது இன்ஃபார்முலாவோ ஒன்று கூடுறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிசர்ச் ஆப்டிடியூட் யூனிட்டில் இந்த மீட்டிங் அதாவது ஒர்க் ஷாப், கான்ஃபரன்ஸ், செமினார், சிம்போசியம், கொலோக்கியம், காங்கிரஸ், வெபினார் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செமினார். ஸோ செமினார் அப்படிங்கிறது என்னென்னா பொதுவாக அகாடமிக் பர்பஸ்க்காக யூனிவர்சிட்டியோ அல்லது ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷனோ அதாவது காலேஜ் ஆர் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங் தான் இந்த செமினார். அதே மாதிரி இது ஒரு ரெக்கரிங் பேசிஸில் நடக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். அதாவது ரெக்கரிங் அப்படிங்கிறது என்னென்னா தொடர்ச்சியான அப்படின்னு அர்த்தம். ஸோ வீக்லி ஆர் மந்த்லி ஆர் இயர்லி பேசிஸில் நடக்கக்கூடியதாக இந்த செமினார் இருக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டாபிக் அல்லது ஒரு குறிப்பிட்ட தீமை பேஸ் பண்ணி தான் இது நடக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு செமினார் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கை பற்றி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இந்த செமினாரை முறைப்படி வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருப்பார். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்டருக்கும் பார்ட்டிசிபேண்ட்டுக்கும் இடையில டிஸ்கஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் நடக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிபேட் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ இதனால பொதுவாகவே செமினார் அட்டன் பண்ணக்கூடிய பார்ட்டிசிபேண்ட்ஸ்க்கு செமினார் டாபிக் ரிலேட்டடாக கொஞ்சமாச்சும் பேசிக் ஐடியா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மெட்டீரியல்ஸ் இந்த செமினாரில் வழங்கப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் செமினார் டாபிக் ரிலேட்டடாக புக்ஸ், நோட்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ஸாக பென், நோட் பேட், ஃபைல் டேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்களாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த செமினாரில் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக பெரிய அளவில் எந்த விஷயங்களுமே நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒர்க் ஷாப். ஸோ ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது என்னென்னா செமினாரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஒர்க் ஷாப்லேயும் இருக்கும். பட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ இங்கே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்து கற்றுக்கக்கூடியதான் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப்பில் லேப் செட்டப் இருக்கும். ஸோ இந்த லேப் செட்டப் மூலமாக தான் லேர்னிங் பை டூயிங் அப்படிங்கிற அப்ரோச்சே நடக்கும். ஸோ ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பார்ட்டிசிபெண்ட்ஸ் நியூ ஸ்கில்ஸை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனும் இதில் கிடைக்கும். ஒர்க் ஷாப் முடிஞ்ச பிறகு பார்ட்டிசிபெண்ட் புது ஸ்கில்ஸை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பும் இதில் கிடைக்கும். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் ப்ராப்பர் டூல்ஸும் எக்யூப்மெண்ட்ஸும் இந்த ஒர்க் ஷாப்பில் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிகல்ஸ் நடக்கக்கூடியதாக இருக்கிறதுனால எப்போவுமே செமினாரை விட இந்த ஒர்க் ஷாப் ஒரு ஸ்ட்ரக்சர்டு மீட்டிங்காக இருக்கும். அதாவது டைமிங், வென்யூ, ஷெட்யூல், நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டெமோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் கான்ஃபரன்ஸ். ஸோ இதுவும் ஒரு ஃபார்மல் மீட்டிங்காக தான் இருக்கும். பட் இதில் சிங்கிள் டாபிக்ஸை பற்றி மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் உள்ள டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை பற்றி இதில் ஈவெண்ட் நடக்கும். ஸோ இது ஒரு அகாடமிக்காக மட்டும் எப்போவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் கான்ஃபரன்ஸோ அல்லது ட்ரேட் கான்ஃபரன்ஸ் அல்லது கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி வெவ்வேறு ஃபீல்டில் நடக்கக்கூடியதாகவும் இது இருக்கும். ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் ஏதாவது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் அல்லது காமன் பேக்ரவுண்டில் உள்ள பீப்புள்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் ஈவெண்ட் நடக்கிறதுனால நிறைய ஈவெண்ட் நிறைய வென்யூவில் ஒரே டைமில் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ பார்ட்டிசிபெண்ட் விரும்புகிற ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களோட வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சான்சஸும் இங்கே இருக்கும். பொதுவாக இந்த கான்ஃபரன்ஸ் மோர் தென் 1 days, அதாவது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக செவரல் டேஸில் நடக்கக்கூடியதாக இந்த கான்ஃபரன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சிம்போசியம். ஸோ இந்த சிம்போசியம் அப்படிங்கிறத சம்டைம்ஸ் ஸ்மால் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இதுவும் ஒரு ஃபார்மல் மீட்டிங் தான். பட் இது ஒரு பர்டிகுலர் டாபிக் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ அதனால 5லேருந்து 10 எக்ஸ்பர்ட்ஸை இந்த டாபிக் ரிலேட்டடாக வர வச்சு அவங்கள அந்த டாபிக் ரிலேட்டடான சில விஷயங்களை பற்றி ப்ரெசென்ட் பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி பார்ட்டிசிபேண்ட்டும் ஆடியன்ஸாக மட்டும் இல்லாமல் அவங்களும் சம்டைம்ஸ் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியோ அல்லது லெக்சர் எடுக்கிற மாதிரியான வாய்ப்புகளும் இதில் இருக்கும். இந்த காரணத்தினால பார்ட்டிசிபெண்ட் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இதில் கிடைக்கும். பொதுவாக இது சிங்கிள் டேல நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இதை ஒன் டாபிக் இன் 1 day அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் கொலோக்கியம். பொதுவாக இதுவும் அகாடமிக் கான்ஃபரன்ஸ் அல்லது செமினார் மாதிரி தான் நடக்கும். எப்படின்னா ஒரு ரிசர்ச் ஸ்காலர் அவங்களுடைய ரிசர்ச் ஒர்க்கை பற்றி அவங்களுடைய கைட் அதே மாதிரி அவங்களோட கிளாஸ்மேட்டுக்கு ஒரு லெக்சர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம கொலோக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொலோக்கியமில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் பொதுவாக ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட அந்த ஒர்க்கை பற்றி எவாலுவேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இதில் இருக்கும்.
இதுவரை சொன்னது எல்லாமே ஒரு அகாடமிக் ரிலேட்டடான கொலோக்கியம் அப்படிங்கிறது. பட் ஜென்ரலாக ஒரு கொலோக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாப்பிக்கை பற்றி அட்ரஸ் பண்ணக்கூடியதாகவும் அதே மாதிரி ஆடியன்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதாகவும் இந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ கொலோக்கியம் அப்படிங்கிறது எஜுகேட்டட் ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மீட்டிங்காக தான் இருக்கும், ஸ்பெஷலைஸ்டு ஆடியன்ஸுக்கானது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் காங்கிரஸ். ஸோ இதுவும் ஒரு ஃபார்மல் மீட்டிங்காக தான் நடக்கும். பட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இடையில அல்லது வர்த்தக அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்காக தான் இந்த காங்கிரஸ் இருக்கும். ஸோ இந்த மீட்டிங்கில் ஒவ்வொருத்தவங்களும் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி அவங்களுடைய வியூஸை ஷேர் பண்ணக்கூடியதாகவும் இந்த காங்கிரஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வெபினார். ஸோ இன்டர்நெட் மூலமாக ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ காம்போனண்ட்டை பயன்படுத்தி ஒரு டாப்பிக்கை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம வெபினார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெபினாரில் பார்ட்டிசிபேண்ட் ரிசோர்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கவும் முடியும், ரிசோர்ஸ் பர்சனை பார்க்கவும் முடியும். ஸோ பொதுவாக இன்ஸ்ட்ரக்டர் தான் அந்த வெபினார் செஷனை கண்டக்ட் பண்ணக்கூடிய நபராக இருப்பார். அதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் அந்த ரிசோர்ஸ் பர்சனுக்கும் அதாவது இன்ஸ்ட்ரக்டருக்கும் இடையில எப்போவுமே இன்ட்ராக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு செஷனாகவும் இது இருக்கும். ஸோ கொஸ்டின் கேட்டு அதை கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸும் இந்த வெபினாரில் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெபினார் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ரிசோர்ஸ் பர்சன் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷனையும் சேர்த்து தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செஷனோட எண்டில் அந்த கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய சான்சஸும் இதில் இருக்கும். ஸோ இதுதான் வெபினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.